விவசாயிகளிடம் அத்துமீறி கடன் தொகை வசூலிக்கும் தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னையில் 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் இதை தெரிவித்துள்ளார். இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பாக விவசாயிகளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்கிற அந்த சோழமண்டல நிதி நிறுவனத்தையும் கோட்டக் மகேந்திரா நிதி நிறுவனத்தையும் உடனடியாக முடக்கப்பட வேண்டும். இப்படி தொடர்ந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் இதனை பின்தொடர்ந்து பல இடங்களில் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல வணிக வங்கியில் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு வாழ முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லாத நேரத்தில் தேர்தல் நடந்தாலும் சரி, தேர்தல் நடத்துவதை அமலில் இருந்தாலும் சரி, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு விவசாயிகளாகிய நாங்களே போராடுவது என்று தொடர்ந்து அதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வருகிற 22ஆம் தேதி சென்னையில் நமது ரிசர்வ் வங்கி முன் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 1 மணி வரையிலும் நடத்த இருக்கிறோம்.